ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோபாட் தான். வீடு க்ளீன் பண்ணுறதுக்கும் மாப் பண்ணுறதுக்கும் இந்த ரோபாட் வந்துட்டு ரொம்ப நாளாக வேணுமா வேணாமா நிறைய சர்க்கிளில் வந்துட்டு திட்டி அதுக்கப்புறம் இது வேணும்னு கன்சிடர் பண்ணி வாங்கினது. எனக்கு வந்து நான் கன்சிடர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒர்க்கிங்கு. ஸோ வீட்டுக்கு நான் வரத்துக்கு 8 o'clock கிட்ட ஆகிடும். அப்போ வந்து எனக்கு குட்டி குட்டி குழந்தைங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லை வீடை க்ளீன் பண்ணுறதா, குக்கிங் பண்ணுறதா, இல்லை குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணுறதான்றதுலேயே வந்துட்டு 10:30க்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணுன்றதும் மைண்டில் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டி வேலை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றது தான் மெயின் இது எனக்கு. ஏன்னா எனக்கு வீடு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். என்னோடய இது அது வந்துட்டு குழந்தைங்க ஏதாவது சின்ன இது பண்ணாலும் அந்த கோவத்தை குழந்தைங்க மேலே காமிக்கிற மாதிரி போயிடும். ஸோ அதுக்காகவே ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பார்க்கணும். ஸோ எப்படியும் வந்துட்டு ஹவுஸ் ஹெல்ப் வைக்க முடியாது. ஏன்னா நம்மளோட டைம் கன்வீனியன்ட்க்கு அவங்கள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால சரி, இது வந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஹேண்டியாக இருக்கும், நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு தான் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எப்போ பார்த்தாலுமே இது வந்து அவுட் ஆஃப் டெலிவரியில் தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை. நான் ஏன் எம்ஐ சூஸ் பண்ணேன்னா, நிறைய சர்ச் பண்ணதில் எம்ஐ வந்துட்டு அதோடய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும்ன்றது ஒன்றும், என்னோடது சர்வீஸ் சென்டரும் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் எம்ஐ வந்து கன்சிடர் பண்ணேன். ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஆனால் இது வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் ஆர்டரில் தான் இருக்கும், அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். பட் திடீர்னு வந்துட்டு 18,999 சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கார்டு ஆஃபர்னு சொல்லிட்டு நான் 15,800க்கு வாங்கினேன் இந்த ப்ராடக்ட்டை. பட் என்னென்னா இன்ஸ்டலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மட்டும்தான் இருக்குது, இன்ஸ்டலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னதுக்கப்புறமா அவர் வந்துட்டு சரி இது நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பேம்ப்ளெட்லாம் பார்த்துட்டு அவரே அரேஞ்ச் பண்ணார். உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என் ஹஸ்பண்டை வந்து எதுக்கு இதெல்லாம், நானே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். உனக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவார். பண்ணவும் செய்வார், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா வந்துட்டு கட்டில் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு 2-3 பேர் அந்த நகர்த்துறதுக்கே 2-3 பேர் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டெய்லியாக நகர்த்தி க்ளீன் பண்ணலாம் முடியவே முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது அந்த டைம் பார்த்து ஏதாவது பிஸியான ஒர்க் வந்துச்சுன்னா அது அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போகும். அப்புறம் டெய்லி அது ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஐயோ இவ்வளோ டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டில் தான் நம்ம தூங்குறோம் அப்படின்றது மைண்டில் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனும் கூட. அப்போது பட் ஹஸ்பண்ட் இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இது வந்து பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஓகே, நல்லா க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவன் சிட்டி வந்து ரூமெல்லாம் அப்படியே சென்சாரில் பண்ண ஆரம்பித்தான். நாங்கள் வீடு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா கட்டிலடியிலனா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கட்டிலடியில் ஏதாவது டாய்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, நம்மளால் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லி மார்க் பண்ணிட்டான். ஸோ அதனால் நான் இது பாதியிலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கம்மிங் சண்டே வந்துட்டு எல்லாமே நம்ம பேசிக் க்ளீன்லாம் எடுத்துகிட்டு டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துடலாம், இவன் க்ளீன் பண்ணிட்டோம் டெய்லி அப்படி சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இது ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கும் இது ஒரு மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இது எப்படியும் இந்த நான் மேப்பை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவேன். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் இருக்க மேப் தான் வந்துட்டு சிட்டி போட்ட மேப் தான். ஸோ அங்கங்கே ரவுண்டாக இருக்கிறது வந்து அவன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு அவனே நினச்சிட்டா. பட் அங்கே குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருக்குது அது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மறுபடியும் மேப் போடணும். வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வேலையெல்லாம் இவன் பண்ண போகிறான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடும் நம்மளுக்கு நீட்டாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஒரு ரொம்ப அதுவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் டு யூ. இது எங்களுக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு.